நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. டிவிகேக்கு தான் சப்போர்ட் ஒரு வாய்ப்பு தானே எல்லாருமே, வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட போகுது. இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தானே போயிட்டு இருந்தோம். இந்த வாட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம், என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடும். எனக்கு வந்து சீமானன் அவரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜய் நான் கொண்டு போக காரணம் இவங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதி இருக்குது, இவங்களால எல்லாமே செயல்படுத்த முடியும். அது எண்ட் ஆஃப் த டே இவர் வந்து எதையும் நம்பி இல்லை. ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல இன்னொரு விஷயம். ஆனா ஒரு வளராறு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு எல்லாரையும் கதற விட்டாருன்னு ஒண்ணு இருக்கும்ல. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஏடிஎம்க்கும் சரி டிஎம்க்கும் சரி அது காலகாலமாக அது அப்படிதான் இருக்குது. எனக்கு பொறுத்தவரை ஒரு விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்லல, புது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. அவருக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு கட்சி மேலே நம்பிக்கை இருக்குது, ஸ்டாலின் மேலே நம்பிக்கை இருக்குது. ஜூலிலாம் வந்து ஒரு ஆளே இல்லை. அது அப்போ பேசுகிறதெல்லாம் வச்சு இப்போ நான் வந்து அப்போ போகிறான்னு இப்போ போகிறான்னு பேசுகிறதுலாம் ஒரு வாய் இதுதான். நீ தனியாக ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுக்காக நீ ஒரு கட்சிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறது, அது என்ன விதத்தில் நியாயம் தெரியல. நான் சவாலே விட்றேன், நேரில் வந்து மக்கள் பண்ணிப்பார், நீ சிஎம்மாக கூட ஆவ. என்னுடைய சார்பாக என்னுடைய கருத்து பார்த்தா அண்ணாமலைக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறது. இங்கே அண்ணாமலை கிடையாது அப்படின்னும் அவங்க கூட்டணி கட்சிக்கு தான் போடலான்னு ஏடிஎம்கே தான். தேர்தல் நெருக்கத்தில் இருந்துட்டு இருக்கோம். இந்த தேர்தல் நெருக்கத்தில் அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்பவுமே விறுவிறுப்பாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு மதுரவாயல் தொகுதி தான் இருக்கேன். இந்த மதுரவாயல் தொகுதியில் டிவிகேக்கு சார்பாக ரேவந்த் சரண் அவர்கள் நிற்கிறாரு, டிஎம்கேக்கு சார்பாக கணபதி அவர்கள் நிற்கிறாரு. இவங்க 2 பேரில் மக்கள் யாருக்கு அவங்களுடைய சப்போர்ட்டை தருவாங்க, அதையும் தாண்டி மக்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத அவங்ககிட்டே டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. ஓகே, மதுரவாயல் தொகுதியிலிருந்து டிவிகே சார்பா ரேவந்த் சரண் அவர் வந்து நிற்கிறாரு, டிஎம்கே சார்பா கணபதி அவர்கள் வந்து நிற்கிறாரு. ஸோ டிவிகே சார்பா நிற்கக்கூடிய இந்த ரேவந்த் சரண் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன், ரோஹினி தேட்டரோட ஓனர் தானே. 2-3 வாட்டி மூவி போகும்போது பார்த்துருக்கேன், ஆனால் பேசினது கிடையாது. சரி, ஓகே. இவர் வந்து டிவிகே சார்பா வந்து உங்கள் தொகுதியில் நிற்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது? எதிர்பார்ப்பு என்னென்னா, மக்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ரோடு சரியில்லைன்னா அது கரெக்டாக ப்ராப்பராக போடணும். இந்த 4 வருஷம் ரோடு சரியில்லைன்றது தான் பெரிய ப்ராப்ளம். சாலை விபத்து நிறைய நடக்குது. அதை இந்த இதில் கட்சி அவங்க வந்து நல்லா சரி பண்ணி பாதுகாப்பு கொடுத்தா போதும், அவ்வளோதான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இப்போ நான் விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை. டிவிகேக்கு தான் சப்போர்ட். ஒரு வாய்ப்பு தானே எல்லாருமே, வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிட போகுது. இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே தானே போயிட்டு இருந்தோம். இந்த வாட்டி அவருக்கு சப்போர்ட் பண்ணி பார்ப்போம், என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சிடும். இப்போது என்ன நீங்கள் ஓப்பனாக கேட்டிங்கன்னா ஆக்சுவலி நான் டிவிக்கே தான் தருவேன். ஏன்னா கடந்த 60 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுக மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்காங்க. பெருசாக அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்னென்னா, பொதுவாக சாலை வசதிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இங்கே அதையும் தாண்டி வந்து ஒரு குளோபலைசேஷன் வேர்ல்டு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம இந்தியன் பாலிடிக்ஸ் பொதுவாக தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேச்சர் தான். நேச்சர் சார்ந்த, அதாவது என்னென்னா நீர்நிலை, அந்த இயற்கை சம்மந்தமாக எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபேன் அதெல்லாம் தாண்டி அவரோட அறிக்கைகள் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து சீமானன் அவரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜய் நான் கொண்டு போக காரணம் இவங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதி இருக்குது, இவங்களால எல்லாமே செயல்படுத்த முடியும். அது எண்ட் ஆஃப் த டே இவர் வந்து எதையும் நம்பி இல்லை. ஓகே, இவர் ஏற்கனவே சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்திருக்காரு, இப்போ தேவையான ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இருக்கும். அப்படி பார்க்கும்போது மக்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருடைய கடமைகளை சரியாக பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. நீங்கள் இங்கே மதுரவாயல் தொகுதியில் நிற்கக்கூடிய ரேவந்த் சரண் அவரை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா? அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதான், அவரோட பர்சனல் லைஃப் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கட்சி ரீதியாக பார்க்கும்போது அவருமே அவரோட பேக்ரவுண்ட் ஃபினான்ஷியல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவருமே எந்த எதிர்பார்ப்புனா மக்கள் தொகுதிக்கு அவங்களோட தேவைகளை புரிஞ்சு நல்லது செய்வார் நான் நம்புகிறேன். அவர் வந்து வெறும் லேடிஸ்க்கு சேஃப்டி கொடுத்தாலே போதும். ஏன்னா இந்த போதை பொருட்கள் அது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு வெறும் லேடிஸ்க்கு சேஃப்டி, சுயமா நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்றதுக்காக நம்மளுக்கு ஒழுங்கான வேலை, ஓசி பொருள்லாம் வேணாம், நம்ம சம்பாதிச்சு நம்ம சாப்பிட்றதுக்கான வேலை கொடுத்தாலே போதும். நாங்கள் அது எங்களோட வாழ்க்கையை வந்து நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம், அதுவே போதும் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பேசிக்கலி அதுதானே தேவை. ஒரு வேலை, நல்ல சாப்பாடு, நல்ல உடை, அது இருந்தாலே நம்ம வாழ்க்கை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம். அது கரெக்டு தானே? ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல இன்னொரு விஷயம். ஆனா ஒரு வளராறு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு எல்லாரையும் கதற விட்டாருன்ட்டு ஒண்ணு இருக்கும்ல, அது போதும். யாருமே பொதுவாலாம் அப்படி சொல்ல முடியாது. அது எப்படி சொல்கிறது, அவங்க ஏடிஎம்முக்கும் சரி டிஎம்முக்கும் சரி அது காலகாலமாக அது அப்படி தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை ஒரு விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்லல, புது ஆளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே, என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அதுக்கு
ஸோ அந்த வகையில ஒரு புதுசா வரக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும். கொடுக்கணும். ஏன்னா அது ஒன்று. மற்றபடி தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்தா அவர் மூவியில் ஃபஸ்ட்டு சேலரிலையும் சரி எல்லாத்துலேயும் நான் அடிக்கடிக்கு யோசிக்கிறது அதெல்லாம் விட்டு இது மனுஷன் ஏன் வெயிலில் கஷ்டப்படணும் அதெல்லாம் யோசிக்க தோணுது. ஸோ அதனால அது சில விஷயங்களை விட்டு எறிஞ்சிட்டு அரசியல் இறங்கி அது ஏன் வரணும்? அவருக்குனா பணம் இல்லையா, வசதி இல்லையா? இப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கோடி சம்பாதிக்கலாம், ஒரு படத்துக்கு அவ்வளோ கோடி சம்பாதிக்கிறாங்க, அப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாமே, ஏன் வராரு? ஸோ மக்களுக்காக இது பண்ணணுன்ட்டு வராரு. அதனால லைக் இட் விஜய். கணபதி சார் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவர் வந்து எங்கள் குடும்பத்துக்கும் இங்கே மக்களுக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணிக்கிறாரு. இப்போ கிடையாது, அப்போத்துலேருந்து எங்களுக்கு பண்ணிக்கிறாரு. எல்லாமே எங்களுக்கு உதவி செய்வார். எல்லாம் இந்த பூ வியாபாரம் பண்ணுறது கூட எங்களுக்கு உதவி செய்கிறாரு. அதனால நாங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறோம். அவர் தான் ஜெயிக்கணும், வேற எந்த ஆட்சியும் வரக்கூடாது. அந்த ஆட்சி தான் எங்களுக்கு வரணும். ஓகே, இப்போ புதுசா ரேவந்த் சரண் அவர்கள் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் இல்லையா? அப்படி இல்லைம்மா, நாங்கள் வந்து அப்போத்துலேருந்து இப்போ வரல இவருக்கு தான்மா நாங்கள் போட்டிருக்கோம். எங்கள் சொந்தக்காரங்களாம் அதில் தான் போட சொல்லுவேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அதேமாரி எங்களை ஓட்டு கேட்கறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கூட நீங்கள் வந்து உதயசூரனுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு நான் அவங்ககிட்டயும் சொல்லி கேட்பேன். ஒருத்தர்கிட்டையும் கஸ்டமருங்கிட்ட போவோம்ல, நாங்கள் இது ஸ்லிப்பு கொடுப்போம். அப்போ அவங்கக்கிட்டலாம் கேட்பேன். நான் இதேமாரி உதயசூரனுக்கு ஓட்டு போடுமா, நம்மளுக்கு எல்லாமே பண்ணுறாரு, எல்லாமே செய்கிறாரு, அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும், நீங்கள் அவருக்கே நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். இப்போ ரேவந்த் சரண் அவர்கள் நிற்கிறார் இல்லையா, அவர் யாருன்னு தெரியுமா? டிவிகே சார்பில் இருந்து யாருன்னு தெரியாது. கணபதிக்கு தான். கணபதிக்கு தான் தருவீங்க. என்ன காரணத்துக்காக, எதுக்காக சொல்கிறீங்க? அவருக்கு அனுபவம் இருக்குது, எனக்கு கட்சி மேலே நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸ்டாலின் மேலே நம்பிக்கை இருக்குது. ஓகே, ரேவந்த் சரண் அவர்கள் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறப்ப அவருக்கு புதுசா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படி. வாய்ப்பை கொடுக்க கூடாதுங்க, அனுபவம் இல்லாதவனுக்கு வாய்ப்பு எப்படி கொடுக்கணும்? ஒரு நின்று பார்க்கட்டுங்க, எடுத்தோடனே கல்ல அப்படியே தோண்டு ஆடணும்னா வர முடியுமா? எதுக்குமே ஒரு அனுபவம் வேண்டாமா? எதுக்குமே ஒரு அனுபவம் வேண்டாமாங்க? யோசனை பண்ணி பாரு, நீங்களே யோசனை பண்ணுங்க. எதுக்குமே ஒரு அனுபவம் வேணுங்க. எடுத்தோன்னே வந்து அவனை குறை சொல்லக்கூடாது. வா முதல்ல வா, எடுத்தோன்னே அவர் ஹீரோ வந்தாரா? குடும்ப சூழ்நிலையை அவர் இன்னும் பேஸ் பண்ண முடியல, அப்புறம் எப்படி நாட்டை அவர் பார்க்க போகிறாரு? அவர் இல்லை, 2 பேருமே வந்து பழைய ஆளுங்க தான். ஏடிஎம்கே டிஎம்கேன்றது மாற்றி வந்துட்டு இருக்காங்க. டிவிக்கே புதுசாக வந்திருக்கு, அண்ணாமலை புதுசாக என்ட்ரியாக இருக்காங்க. கொஞ்சம் யங்ஸ்டர் பார்த்தா இவங்க 2 பேர் புதுசாக இருக்காங்க. அதனால் கொஞ்சம் படித்து கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பேசுறது, எல்லாமே கரெக்டாக பேசுறது அண்ணாமலை சைடில் இருக்குது. இவர் திரையுலகத்துலேருந்து வந்திருக்காரு. இவர் இன்னும் அதை பற்றி இந்த இறங்கி பேசலாம், மக்கள்கிட்ட எப்படி ஏதுன்னு தெரியல இன்னும் டிவிக்குன்றது. என்னுடைய சார்பாக என்னுடைய கருத்து பார்த்தா அண்ணாமலைக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறது. இங்கே அண்ணாமலை கிடையாது அப்படின்னும் அவங்க கூட்டணி கட்சிக்கு தான் போடலான்னு. ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கேக்கு போடலாம். ஓகே, இப்போ விஜய் பிடிக்கும். இன்னும் கொஞ்ச நாள் ஆன பிறகு தான் விஜய்னா நெக்ஸ்ட் கொஞ்ச நாள் ஆன அடுத்த எலெக்ஷன் தான் பார்ப்போம். இவர் என்ன மாதிரி பண்றாரு. அவர் வந்திருக்காரு, அவருக்கு அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணலாம் இல்லையா? புதுசா வந்த உடனே எல்லாரும் கொடுத்துட முடியாதுல்ல. இப்போ எம்ஜிஆர் வந்தாருன்னா எம்ஜிஆர் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தார். விஜயகாந்தன் அவங்கவுங்க ஒரு திரையுலகத்துலேருந்து வந்து எல்லாருமே வந்து அரசியலில் உள்ள வந்து ஒரு 10 வருஷம் இருந்துட்டு வந்திருக்காங்க. இவர் டைரக்டாகவே வந்திருக்காரு. இவரை பற்றி நமக்கு இன்னும் தெரியாது. அது கொஞ்சம் அதனுடைய அனுபவம் அவருக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணலான்றது தான் எங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களா? சரி, ரேவந்த் சரண் அவரை பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அவர் யாருன்றது தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்காரு தானே அவரு? பார்த்துருக்கேன், பேனரில் பார்த்துருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்டர்லாம் பார்த்துருக்கேன். இன்னும் நேரடியாக பார்க்கல. பொதுவாக நீங்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக பண்ணுறீங்க? அவர் புதுசாக இப்போ தான் உள்ளே வராரு. சரி, நம்ம ஆல்ரெடி வந்து இவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தது ஓகே, இப்போ இவர்கிட்ட பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வராங்க. தொடர்ந்து ஜூலி அவர்கள் வந்து இப்போ டிஎம்கே சார்பில் இருந்து டிவிகே வந்து நிறைய தாக்கி பேசிட்டு இருக்காங்க இல்லையா? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஜூலிலாம் வந்து ஒரு ஆளே இல்லை. அது எப்படின்னா தானே ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுக்காக பேச வேண்டியது. இப்போது ஃபோனில் பேசிட்டு இந்த மெரினாவில் வந்து அப்போ போராடினதை வச்சு இப்போ நான் வந்து அப்போ போராடினேன் இப்போ போராடினேன். ஏன்னா அவ்வளோ பேர் போராடினேன் ஜல்லிக்கட்டு. அப்போல்லாம் நானும் வந்து போராடிட்டு வந்தோம், பீச்லலாம் போயிட்டு சப்போர்ட் பண்ணோம். அப்போ பேசுனதெல்லாம் வச்சு இப்போ நான் வந்து அப்போ போராடினேன் இப்போ போராடினேன்னு பேசுகிறதுலாம் ஒரு வாய் இதுதான். இப்போ வேணால் இப்போ வீடியோ ஃபோனில் பேசி போடுறாங்க. வேணால் வந்து நான் இப்போ ஓப்பன் டாக்கே விட்றேனே. இப்போ ஜூலி வந்து ஒரு இந்த தொகுதி எடுத்துகிட்டு இந்த தொகுதியில் இருக்க எல்லா மக்களுக்கும் மக்கள் பணி செய்ய சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஒரு கட்சி வந்து நல்லது செய்கிறேன் அப்படின்னா அதை பற்றி நீ தானே ப்ரமோஷன் பண்ணிக்கிறதுக்காக நீ ஒரு கட்சிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறது அது என்ன விதத்தில் நியாயம் தெரியல. நான் சவாலே விட்றேன், நேரில் வந்து மக்கள் பண்ணிப்பார், உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ சிஎம்மாக கூட ஆவ, நீ மக்கள் பணி செஞ்சுப்பார், நீ சிஎம்மாக கூட ஆவ, நான் ஓப்பன் டாக்கே விட்றேன். இப்போ உங்களுடைய சப்போர்ட் டிவிகேக்கு இருக்குமா இல்லை டிஎம்கேக்கு இருக்குமா? கண்டிப்பாக தளபதிக்கு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போ இத்தனை வருஷமாக நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்தாச்சு, புதுசாக ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த 4 வருஷத்தில் வராத வெயில் இந்த வருஷம் வருதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அங்கேயே வந்து அவரோட கட்சியோட
நிலைமை எனக்கு என்னன்னு புரிஞ்சு போச்சு. இன்னொன்று வந்து மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த சாலை பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு. இப்போது நான் வந்து வேலைக்கு போனால் எங்கள் வீட்டில் சோறு போட முடியும், அவர் கூட 4000 ரூபாய் 5000 வச்சுட்டு எங்கள் வீட்டில் சோறு போட முடியாது, வீட்டு வாடகைலேருந்து கரண்ட் பில்லு கூட கட்ட முடியாது. நீங்கள் எல்லாமே இலவசமாக தரேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டு வரி, தண்ணி வரி, கரண்ட்டு வரி, இப்போ ஒரு மூவி புக் மை ஷோவில் புக் பண்ணனா கூட அது டேக்ஸ்னு ஒன்று போடுறாங்கல்ல, டேக்ஸே வந்து 20 ரூபா 30 ரூபா போட்டுறாங்க. மொத்தமாக டிக்கெட் புக் பண்ணும்போது இவ்வளோ, ட்ரெயினில் கூட மொத்த டிக்கெட்டும் எல்லாம் டேக்ஸ் போட்டு தான் வருது. நீங்கள் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லிட்டு ஏன் ஒரு சைடில் வந்து விலைவாசி ஏற்றிட்டே போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ வந்துட்டு இப்போ இவர் அறிக்கை நிறையா விட்டுருந்தார்ல, மக்களுக்கு வந்து சிலிண்டர் தரேன், அப்புறம் வந்துட்டு அந்த வீட்டில் வந்து வருஷத்துக்கு எவ்வளோ, ஸ்கூல் படிக்கிறவங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, இதெல்லாம் ப்ராப்பராக அவர் பண்ணால் நாங்கள் அவரை சிஎம்மாக ஆக்குவோம், தளபதியை வந்து சிஎம்மாக ஆக்குவோம். அவர் ஆட்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அடுத்த 5 வருஷம் அப்படி எப்படி கொண்டு போகிறான்றது தான் மேட்ரு. அதே மாதிரி வந்துட்டு பெண்கள் பாதுகாப்பு வந்து சுத்தமாக இல்லை இந்த ஆட்சியில். அது நிறைய பேர் பேசிட்டாங்க. இப்போ கரூர் விவகாரத்துலேருந்து அது நிறையா போயிடுச்சு. இப்போ தூத்துக்குடியில் கூட ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற பொண்ணை போயிட்டு ரேப் பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம இது இருக்குன்னு தெரியுது. இப்போது சவுக்கு சங்கரா அவர் பேர் கைது பண்ணாங்களே, அவரை கைது பண்ணுறதுக்கு ஃபயர் இன்ஜின்லாம் கூட்டு போய் கைது பண்ணுறாங்க. அந்த போலீஸ் பாதுகாப்பு வந்து ஏன் அந்த ஊரில் இல்லை? இப்போ திருவான்மியூரில் கூட அந்த வாட்ச்மேன் பேர் ஏதோ ஒரு பேர், அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணி, அந்த ஹஸ்பண்டை கொலை பண்ணி, குழந்தைய கொண்டு கொலை பண்ணி தூக்கி போட்டிருக்காங்க. நார்த் இந்தியன் அவ்வளோ பேர் கொலை பண்ணி போட்டிருக்காங்க, ரேப் பண்ணி கொலை பண்ணி போடுற தைரியம் இருக்குது அவங்களுக்கு சென்னையில். அவ்வளோ பேர் போலீஸ் சுற்றுறீங்களா, ஏன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்குது என்னோட கேள்வி. அந்த மக்கள் பாதுகாப்பு தானே முக்கியமே. நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னா மக்கள் பாதுகாப்பு கொடு, அதுதானே எனக்கு முக்கியமே. சும்மா 4 பிரிட்ஜு கட்டுறேன், மெட்ரோ போடுறேன்னா இது எந்த வகையில் எனக்கு ஒன்றும் புரியலை. சீரியஸா நான் ஜூலியை பெரம்பூர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். பெரம்பூர்ல நின்று பிரச்சாரம் பண்றேன். நைட் ஏதோ வீடியோ போட்டுச்சு, நான் காலைல பார்த்தேன். சத்தியமா இல்ல, ஃபுல்லா சுத்தி தான் பார்த்தேன். எங்கேயாவது இந்த பிஸ்கெட் போடலான்னு பார்த்தா கண்டிப்பா ஜூலி கிடைக்கவே இல்லை. ஜூலிக்கு இந்த பதிவு என்ன வேணா, ஃபர்ஸ்ட் வந்து அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால தான் இந்த மாதிரி பண்றா. அது ஒரு நாய் குலைச்சிட்டு போதுன்னு விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்றது. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒளி தாங்குற கல் தான் சிலையாகும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது விமர்சனங்கள் வேலை, அவதூறுகள் வேறு. விமர்சனங்கள்னா ஒரு கட்சி நடத்துகிறாங்க, இல்லை ஒரு அந்த மனிதனோட பேக் சைடை பார்க்கறது தான் விமர்சனம் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவதூறுகளுக்கு நம்ம ஒன்றும் அதை ஃபோக்கஸ் பண்ணால் நம்மளோட எங்கே போய் அடையிறோன்ற லட்சியத்தை நம்ம பார்க்க முடியாது. ஸோ விமர்சனங்களை கடந்து நம்ம லட்சியத்தை அடையிறது தான் நான் உறுதியாக பார்க்குறேன். ஒரு டிவிக்கு ஒரு தொண்டனா நான் இது என் ஏஜ்லேயும் சரி, இது வரையுமே நான் ஒரு பெண்களுக்காக தலைவர்கள் யாருமே ஒரு பெரிய விஷயம் எதுவுமே நான் கேள்விப்படுது. ஆனால் இவர் எத்தனை பெண்களுக்காக ஒரு சப்போர்ட், அவ்வளோ ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்காக அவ்வளோ தொகை இருக்குது, அவ்வளோ செய்கிறேன்றாரு, பாதுகாப்பு இருக்குது, அது பிடிச்சிருக்கு. அவங்களும் பெண் தானே, அது அவங்க உணர்ந்தால் அவங்களுக்கு ஓகே.